மை காட் மீனா, இவங்க சொன்னதை கேட்டீங்களா? இவங்க பொண்ணு இறந்துட்டாங்களா? ஆமாங்க, நானும் அதிர்ச்சியில தான் இருக்கேன். எப்படிமா அவங்க நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க? ஆமாப்பா, துபாயில கார் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டாப்பா. கேட்கவே மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு. அட பாவமே, உங்களுக்கு ஒரே பொண்ணு தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பெத்தவங்க. சூப்பர் பாரு, நல்லா பேசுனீங்க. மேடம், யாருங்க? உங்களை பார்க்கதான் மேடம் வந்திருக்கேன். உள்ள வாங்க. என்ன விஷயம்? யார் நீங்க? உங்க 2 பேராலையும் என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு மேடம். எங்க 2 பேரா? என்ன? எனக்கு ஒரே ஒரு புள்ளதான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மருமக என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என் புள்ளையையும் பேரனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துச்சுன்னு நினைச்சேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க போல. நீங்க சொல்லுங்கம்மா. நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். நீங்க கதை சொல்லி போடுற வீடியோவெல்லாம் என் பையனுக்கு நான் அனுப்புவேன். அத அவன் என் பேரனுக்கு போட்டு காட்டுவான். அதுல வர கதையெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நீங்க குழந்தைங்க நாங்க வெறும் கதை சொல்லிதான் வீடியோ போடுறோம். ஆனா அதனால இன்னொருத்தர் வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு படைப்பும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாறும்போதுதான் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையில செஞ்சது நான் செஞ்ச புண்ணியம் தான். இதை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கும் நன்றி. சரி, வரேங்க. என்ன பாரு, ரொம்ப எமோஷனல் ஆயிட்டீங்களா? என் புள்ள என் கூட ஒரு அம்மாவா என்னோட தவிப்பு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த அம்மா அவங்க பிள்ளையோட சேர்ந்ததுக்கு நாம ஒரு காரணமா இருந்தோம். என் வாழ்க்கையிலேயே இப்பதான் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ ஷிவ். தேங்க்யூ பாரு.